கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவிக்குரிய கனிகளை குறித்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட 6வது கனியாகிய நற்கிரியை என்கிறதான நற்குணம், நற்கிரியை, நன்மை, ஆங்கிலத்தில் பார்க்கின்றோம் குட்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து இந்த நாளிலே ஒரு சில துணிக்கைகளை நாம் பார்ப்போம். இந்த வேளையில் கூட விசேஷமாக கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு நல்ல குணம் நற்குணம் தான். ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு பெரிய பாக்கியம் அவனுக்கு அதற்கு முன்பாக அவன் துர்க்குணத்தில் இருப்பான், துர்க்குணத்தில் உருவாக்கப்பட்டிருப்பான். ஆனால் கடைசியில் பார்க்கும் பொழுது அவன் இயேசுக்குள்ளத்தில் வந்த பின்பு அவனுடைய குணங்கள் மாறப்பட்டு நற்குணம் அவனுக்குள்ளாக வருகிறது. அந்த குட்னஸ் இது ஒரு கனியாக காணப்படுகிறது. இந்த வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 15வது வசனத்தில் அதிகாரத்தில் 14வது வசனம் அதை நான் உங்களுக்கு படிக்கிறேன். அதில் அவர் சொல்லியிருக்கிறதான காரியம் என்னவென்று சொன்னால், ரோமாவில் உள்ள துவக்க கால ஆதிகால கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு கொடுத்த அறிவுரை என்னவென்று சொன்னால், என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்திலும் நிறைந்தவர்களும் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களுடைய நிலைமையில் அவர்கள் அதிக பாடுகள் உபத்திரவங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் பவுல் அவருடைய வாழ்க்கையில் கண்டதான காரியம் என்று சொன்னால், அவர்களுக்குள்ளாக சிறந்த பண்புகள் இருந்தன. அவைக்குரிய கனிகளாகிய அநேக கனிகள் அவருடைய வாழ்க்கையில் அது வெளிப்படக்கூடியதான ஒரு காரியமாக இருந்தது. அதை பார்த்து அவர் சொல்லுகிறதான காரியம்தான் நீங்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்கள் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை தான் நற்குணம். நற்குணம் நமக்கு நல்ல ஒரு என்ன சொல்ல கிரெடென்ஷியாலிட்டியை கொடுக்கத்தக்கதான இருக்கும். எந்த ஒரு மனிதனும் நன்மை செய்கிறவனாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அப்போஸ்தலர் 10:38 பார்க்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். நல்ல நற்பண்புகளை கொண்டிருந்ததுனால தான் அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு இருக்க வேண்டியதான 9 கனிகளிலே ஒரு கனி என்னவென்று பார்த்தால், அந்த கனியில் உள்ளதான ஒரு சுளை நற்குணம். நம்மை தொட்டால் நம்மிடத்தில் குணம் வெளிப்பட வேண்டும், கோபம் வெளிப்படக்கூடாது. அதற்கு பதிலாக நல்ல குணங்கள் பிரதிபலிக்கத்தக்கதாய் காணப்பட வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னால் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை மெச்சிக்கொள்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மெச்சிக்கொண்டது போல நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் நல்ல நற்குணத்தில் நிறைந்தவர்கள் என்று அறிந்து அவர் நிச்சயத்திருக்கிறார். அந்த நிச்சயத்தை நாமும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலிருந்து உறுதியாய் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய கனியாகிய இந்த நற்குணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நற்குணம் ஆண்டவரே வெளிப்பட நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துறீங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாளிலே இந்த நற்குணத்தை நாம் பிரதிபலிப்போமா.